ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் நீங்கள்லாம் ரொம்ப நல்லா கேட்டுக்கிட்டு இருந்த ஹார்ட் கோட் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அந்த சீரீஸுடைய எபிசோட் 1 தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பொண்ணு கேக்கை அழகாக மேக் பண்ணிட்டு இருக்கா. அவள் மேக் பண்ணுற அந்த விதத்தை பார்த்தாலே நமக்கு அதை சாப்பிடணும் போல இருக்குது. ஏன்னா மோஸ்ட்லி ஒரு வேலையை பிடிச்சி செய்கிறவங்க இருப்பாங்கல்ல, அந்த தொழிலுக்காகவே அவங்க படிச்சுட்டு வந்திருப்பாங்க. அது மேலேயே இன்ட்ரெஸ்டாக இருந்து அந்த மாதிரி பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கேக்கை மேக் பண்ண முடியும். அப்படி அவங்களே மறந்து அந்த கேக்கை மேக் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க ஹே விக்கி, என்ன பண்ணுற? அங்கே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்ணுறாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி கூப்பிட இவங்களும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இவங்க பேர் பார்த்தீங்கன்னா விக்கி. இவங்க தான் இந்த சீரீஸில் ஒன் ஆஃப் த ஹீரோயின். இன்னொரு ஹீரோயின் இருக்காங்க, அவங்கள அப்புறம் பார்க்கலாம். இவங்களை கூப்பிட்டதும் இவங்களும் போகிறாங்க. இப்போ தான் அந்த ஷாப்பை அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேருந்து காட்டுறாங்க. பார்த்தா இன்றைக்கி தான் ஓப்பனிங் டே போல் அந்த பேக்கிங் ஷாப்புக்கு. ஸோ ஓப்பனிங் டேங்கிறதுனால நிறைய பேர் குமிஞ்சிருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கேக் ஆர்டர் பண்ணுறது, அந்த இடத்த ரசிக்கிறது. அந்த இடமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அட்மாஸ்பியரே சூப்பராக இருக்குது. இவங்களுக்கு இன்றைக்கி ஓப்பனிங் டேங்கிறதுனால எல்லாரும் இவங்கள கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்க, செல்ஃபி எடுக்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்திருக்க ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெரிய பெரிய ஆட்களாக இருக்காங்க. அதாவது விஐபிஸாக இருக்காங்க. மேபி இந்த பொண்ணு கொஞ்சம் ஹை கிளாஸ் பொண்ணு போல். ஸோ அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய விஐபிஸ்லாம் கங்க்ராட்ஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கி யாருக்கோ கால் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா அவங்களுடைய டேடி தான். டேட், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? எல்லாரும் வந்துட்டாங்க, ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டாங்க, எல்லாரும் உங்களை காணோன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க, எங்கே தான் இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, ஆல்ரைட்மா, அதோ வந்துக்கிட்டே இருக்கேன், ஸ்வீட்டி வைங்க ஃபோனை, அது வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க வைக்க, அப்போ அவங்க கூட இருக்கிற அசிஸ்டண்ட் என்ன பண்ணுறாருன்னா இவர்கிட்ட, என்ன சார், ஏதாவது ஒன்று நானே எடுக்கவான்னு சொல்லி கேட்க, நோ 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 நோ, நான் தான், எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் தான் எடுப்பேங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா பொண்ணு ஷாப் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலில், ஸோ அதுக்காக ஸ்பெஷலாக எடுக்கிறதுக்காக போகிறாரு. அதே டைமில் இன்னொரு பக்கத்தை காட்டுறாங்க. பார்த்தா ஒரு மார்க்கெட்லேயே பூக்காக ஸ்பெஷலாக ஒரு மார்க்கெட் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளவர் மார்க்கெட் போல். ஸோ அந்த மார்க்கெட்டில் நடக்கிற ரொட்டீன் ஒர்க்கை காட்டுறாங்க. அதில் ஒரு பொண்ணு ஒர்க் பண்ணிகிட்ருக்கா, அவளையும் காட்டுறாங்க. அங்கேருந்து கஸ்டமர்ஸ் வர்றது, இப்போ அந்த பார்சல்லாம் ஏற்றுறது இறக்குறது, இந்த மாதிரியான ரொட்டீன் ஒர்க்ஸ் போயிட்டுருக்கு. வண்டியை கொண்டு வாடா, அந்த லோட்டஸ்லாம் அதில் ஏற்றுறான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒர்க் போகுது. அங்கே இருக்கிற பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறா. என்னடா இவ இப்படி நடந்துக்கிறாளேங்கிற மாதிரி இருக்குது. இப்போ தான் அவள் ஏன் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாங்கிறத காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு ஒரு அண்டர் கவர் ஏஜெண்ட். டைரெக்டாக போலீஸ்னு வெளில சொல்லிக்க மாட்டாங்க. பட் அடிமட்டத்தில் இருந்து பல வேலைகளை பார்க்குறது இந்த போலீஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அண்டர் கவர் ஏஜெண்ட் தான் இந்த பொண்ணு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம தான் அப்படிங்கிறது தெரியாமல், போலீஸுங்கிறதே தெரியாத அளவுக்கு அந்த மக்களோட மக்களாக இருந்து இவனுங்களை எப்படியாவது பிடிக்கணும். இவனுங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் டீலர்ஸ். இங்கே மார்க்கெட் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு அந்த பூக்குள்ளெல்லாம் என்ன பண்ணுறானுங்க, அந்த ட்ரக்ஸை வச்சு கடத்திட்டு எடுத்துகிட்டு போகிறது வர்றது, அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டிருக்கானுங்க. ஸோ இப்போ இங்கே இந்த பொண்ணு மட்டும்தான் வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இந்த இடத்துல போலீஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இங்கே வரவங்களை பிடிக்கணுங்கிறது ஒரு பொண்ணால் மட்டுமே முடிகிற விஷயம் கிடையாது. எப்படி அவனுங்க என்ன வேணாலும் ஆயுதம் வச்சுருப்பானுங்க இல்லையா. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டீமாக தான் அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இப்போ நீங்கள் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்க இடத்துல நிறைய போலீஸ் இருக்காங்க. ஒரு ஆர்டினரி மேன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு எல்லாரும் அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்படியே திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே போயிட்டு அப்படியே அந்த லோட்டஸ் எடுத்து வைக்கிற மாதிரி போயிட்டு வேணுங்கன்னே கீழே தள்ளி விடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அந்த லோட்டஸோட அந்த காம்பு இருக்குல்லையா, அந்த எட்ஜில் கொண்டு போயிட்டு அந்த ப்ரௌன் சுகரெல்லாம் கட்டி வச்சுருக்கானுங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. உடனே இங்கே என்னென்ன நடக்குதோ எல்லாத்தையும் இவங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸருக்கு இந்த விஷயத்தையும் இன்ஃபார்ம் பண்ண, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே போலீஸ் எல்லாரும் அந்த இடத்துல என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ட்ரி கொடுத்ததும் எல்லாரும் மாதிரியும் இந்த பொண்ணு ஆக்ட் பண்ணுறாங்க. இவங்க போலீஸ் இல்லைங்கிறத மறைச்சி இவங்களும் ஆக்ட் பண்ண, அப்படியே அங்கே ஒரு அடிதடி சண்டையும் நடக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் வாங்க வந்தார் இல்லையா விக்கியோட டேடி, அவரை ஒருத்தவன் சுடுற மாதிரி கன் எடுத்துட்டு நிட்டுறான்.
இங்கே ஃப்ளவர் மார்க்கெட்டில் பயங்கரமாக சண்டை நடக்குது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களும் போய் சண்டை போட்டே ஆகணுங்கிறதுனால விக்கி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் போலீஸுங்கன்னு காய்ச்சி சண்டை போட போகிறாங்க. ஸோ இப்போ அங்கே இருக்கிற பசங்களை இவங்களும் போட்டு அடிக்க அதில் ஒருத்தன் தப்பிச்சு ஓடுறான். அங்க ஒருத்தவன் கஸ்டமர் மாதிரி வந்திருந்தான் இல்லையா, அவன் என்ன பண்றான், ஓடிக்கிட்டு இருக்கான். அப்ப ஓடி போயிட்டு 2 3 போலீஸ் ஆஃபீஸர் சேர்ந்து பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நேரம் பாத்தீங்கன்னா இங்க நம்ம விக்கியோட டேடியை ஷூட் பண்றதுக்காக ஒருத்தன் வந்தான் இல்லையா, அவன் என்ன பண்ணிடுறான், அவன் கூட ஒரு அசிஸ்டண்ட் இருந்தாங்கல்ல அவங்க பிடிச்சிடுறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இவன் ஓடி வரான், இந்த ட்ரக் டீலரு. ஸோ இவனை வந்து விக்கியோட டேடி அடிச்சு பிடிச்சிடுறாரு. அடிச்சு கீழே தள்ளி விட்டு பிடிச்சிடுறாரு, லாக் பண்ணிடுறாரு. ஸோ இப்போ இங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை பார்த்துட்டு வணக்கம் வச்சுட்டு நீங்களா சார் நீங்களா சார்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்பவே மரியாதை கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா இவரும் ஒரு ஹையர் அஃபிஷியல். இவங்க எல்லாருக்கும் பெரிய ஆஃபீஸர்னா அது இவர் தான். இப்போ இங்கே கேக் ஷாப்பை காட்டுறாங்க. பார்த்தா டேடி வரலன்னு சொல்லிட்டு பொண்ணு ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கா. அந்த நேரம் கேப்டன் தாரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கேப்டன் தாராவுக்கு வந்து ஒரு ஃபேன் பேஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இவங்க கிட்ட கேக் ஆர்டர் கொடுத்து அந்த தாராவுக்கு அனுப்ப சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து விக்கி என்ன சொல்கிறா, அவங்க அசிஸ்டண்ட்டுடைய பேர் பார்த்தீங்கன்னா மல்லி. அந்த அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றான்னா, ஏய் கேப்டன் தாரானா யாரு, என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும் சொல்லும் போது, என்னது அவங்களும் இவங்களுக்கு தெரியாதா, அவங்க எவ்வளோ ஃபேமஸ் தெரியுமா, நான்லாம் கூட அவங்களுடைய ஃபேன் தாங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இவங்களும் ஒன்று என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன அவ்வளோ பெரிய போலீஸ் ஆஃபீஸரான்னு சொல்லி கேட்குறாங்க. இருங்க நான் உங்களுக்கு பிக்சர் காட்டுறேன், அவங்கள மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான்னு சொல்லிட்டு பிக்சரை காட்டுறாங்க. ஓ! அப்படியா விஷயம்? சரி இருக்கட்டும். எனக்கு இத பத்திலாம் எதுவும் தெரியாது. நான் வேணா எங்க அப்பாகிட்டயும், அண்ணாகிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இவங்க அப்பா போலீஸ் இல்லையா? அப்பாவும் போலீஸு, அண்ணாவும் போலீஸு போல. அவங்க 2 பேர்கிட்டயும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்கிற மாதிரி நம்ம விக்கி சொல்றாங்க. அப்பதான் இவங்கள பத்தி அந்த மல்லி சொல்றா. இவங்க வந்து ஸ்பெஷல் கிரைம்ல சூப்பரேஷன் டிவிஷன்ல இருக்காங்களாம். ஸோ எல்லாத்தையுமே இவங்க அண்டர் கவர்ல இருந்து இந்த மாதிரி ஒர்க் தான் பண்ணுவாங்க போல. இப்போ அப்படியே தாராவை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம தாரா. இப்போ இங்கே ஒளிஞ்சு ஒளிஞ்சு பதுங்கி பதுங்கி இந்த ஒர்க்கெல்லாம் பார்த்தாங்க இல்லையா, இந்த கேள் தான் அந்த தாரா. இவங்கள பற்றி தான் இவ்வளோ நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க ஒளிஞ்சு வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு ரவுடிக்கும் இவங்களுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. 2 பேருக்கும் சண்டை நடந்ததில்ல, இவங்க சட்டையெல்லாம் உருவி அந்த அளவுக்கு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்பவே பயங்கரமாக ஃபைட் நடக்குது. ஃபைனலி இவங்க அவனை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த ட்ரக்ஸ் எல்லாம் பறிமுதல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸர் ஹையர் அஃபிஷியல் அங்கே வராரு. அப்போ கூட இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னா, இது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாங்கிறதுனால எங்களால் யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு பண்ண முடியல. ஸோ இப்படியவே நாங்கள் ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணலான்னு பண்ணிட்டோன்னு சொல்லும் போது இவர்கிட்ட சாரியும் கேட்குறாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஆப்ரேஷனை பண்ணக்கூடாது இல்லையா, ஸோ அதனால் இவர்கிட்ட சாரி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேற யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, அதனால் நான் சும்மா விடுறேன் சரியான்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. அப்போ நம்ம தாராவை பார்க்குறாரு அந்த சிஸ்டர். ஸோ அவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இவங்க தான் தாரா, பாருங்கள் சார் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொன்னதும் இவங்களும் பார்க்குறாங்க. இவங்கள கிட்ட கூப்பிட்டு ஓகே வெரி குட் கண்டினியூ பண்ணுங்கங்கிற மாதிரி சின்னதாக ஒரு பாராட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் தாராவுக்கு தான் இவரை பார்த்ததும் என்னாச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரியாக ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி சொல்கிறது, எங்கேயோ பார்த்த முகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டுருக்காங்க. அவர் குட் ஜாப்னு சொல்லி பாராட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவங்க அப்படியே பார்த்துக்கிட்டு கையெல்லாம் முறுக்குறாங்க இவரை பார்த்ததும். இன்னொரு பக்கம் விக்கியை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. இன்னொரு பொண்ணும் கால் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம தாரா இருக்காங்கல்ல, தாரா கூட ஒர்க் பண்ணுற பையன் இந்த பொண்ணுக்கு பாய் ஃப்ரெண்ட். ஸோ இந்த இடத்துக்கு அவள் இன்வைட் பண்ணியிருப்பா, இன்றைக்கி ஓப்பனிங், ஸோ நம்ம போகணும்னு சொல்லி இன்வைட் பண்ணியிருப்பா. அவன் தான் அங்கே டியூட்டியில் இருக்கான் இல்லையா, ஸோ அவனால் அங்கே வர முடியலை. இப்போ விக்கிக்கு ஒரு ஆள் பொக்கே கொடுக்குறாங்க. அந்த மல்லி தான் கொண்டு வந்து கொடுக்குறா. கொடுத்துட்டு என்ன சொல்கிறான்னா, மினிஸ்டர் வீட்டிலேருந்து இந்த பொக்கே வந்திருக்கு, அதுவும் ஸ்பெஷலாக உங்களுக்காக வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாக கொடுக்குறா. இப்போது விக்கியோட அப்பா கூட ஒரு அசிஸ்டண்ட் கூட வந்ததுனால இல்லையா, அவன் வந்து அவர்கிட்ட சாரி கேட்குறான். ஏன்னு சொல்லி பார்த்தா இவரை ஷூட் பண்ணுறதுக்காக ஒருத்தன் வந்து நின்றுட்டு இருந்தான்ல, அப்போ இவன் தான் காப்பாற்றினா. அவனை துரத்திட்டு போயிட்டு பிடிக்கலான்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணியிருக்கான். ஆனால் இவனால் முடியல. ஸோ அதுக்கு இவர்கிட்ட சாரி சார் என்னால் முடியல, அவன் ஒரு வேனில் ஏறி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சுற்றி இருக்கிற 500 மீட்டர் ரேடியஸில் இருக்கிற எல்லா சிசிடிவி ஃபோட்டேஜையும், அதுவும் 6 ஹவர்ஸ்க்கு உள்ள என்னென்ன ஃபோட்டேஜ் இருக்கோ
எல்லாம் எனக்கு வேணும் எடுத்து வைங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரக் டீலிங்கை வந்து இவங்க பிடிச்சாங்க இல்லையா, அதுக்கு வந்து ஒரு ஐ விட்னஸ் மாதிரி ஒன்று வேணுமா. ஸோ அந்த ஐ விட்னஸ்க்கு உங்களை போட்டுக்கலாமா சார்னு சொல்லி கேட்டதும் இவரும் ஓகே நான் சைன் பண்ணி தரேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம தாராவுக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே இந்த ஹையர் அஃபிஷியலையே பார்த்துக்கிட்டே அப்படி நிற்கிறாங்க. அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி சின்னதாக காட்டுறாங்க. இந்த ஹையர் அஃபிஷியல் இருக்கார் இல்லையா, டெபுட்டி, இவர் வந்து என்ன போஸ்ட்டில் இருக்காருன்னா டெபுட்டி போஸ்ட்டில் இருக்கார். இவரோட நேம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அதனால் நம்ம அந்த டெபுட்டி ஹையர் அஃபிஷியல் அப்படி வச்சுக்கலாம், ஓகேவா. இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு சின்ன பாப்பாவை தலையில் அழகாக தடவி கொடுத்து வெரி குட் சூப்பர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. கூட அவங்க அப்பா நிற்கிற மாதிரி தெரியுது. அப்பா அவரோட நேமை பார்த்து வச்சுக்கிறாங்க நேம் பேட்சில். அதே நேம் தான் இப்போ இங்கேயும் இருக்குது. ஸோ அப்படியே இவங்க அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்னாச்சு, அந்த பொண்ணு யார், இவர் ஏன் அப்படி பண்ணார், எதுவுமே தெரியல. ஏதோ ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, அது ஃப்யூச்சரில் வரும்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, பொண்ணை விஷ் பண்ணுறதுக்காக வந்திருக்காரு. அவர் ஒரு வேலையாக போனால் அவரை போடுறதுக்காக அங்கே ஆள் வந்துருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா இவருக்கு இன்னொரு வேலையும் வந்து போச்சு. அதனால் எல்லாரும் போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஷாப்புக்கு இவரே வந்திருக்காரு. என்னப்பா இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா. நீ என் மேலே ரொம்ப கோவமாக இருப்பான்னு எனக்கு தெரியுமா, நான் என்ன பண்ணுறது, என்னுடைய ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்த பொக்கேவை கொடுக்குறாரு. ஸோ பியூட்டிஃபுல், இவ்வளோ அழகாக இருக்குது, உங்களை மாதிரி அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பாவையும் ஒரு என்கரேஜ் பண்ணுறா. எப்போ பாருங்க உங்களுக்கு டியூட்டி தான் முக்கியம், இந்த பியூட்டிஃபுல் கேர்ள் உங்களுக்கு முக்கியமே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாள் உனக்கு புரியுமா, என் லைஃப்பில் நீ எவ்வளோ முக்கியன்னு உனக்கு ஒரு நாள் புரியும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சும்மா ஜோக் பண்ணிகிட்டே இருக்காதீங்கப்பா. அப்புறம் இன்னைக்கு இன்னொரு ஆள் வந்து பொக்கே கொடுத்துருந்தாங்க, மினிஸ்டர் புரின் வீட்லேருந்து பொக்கே வந்துருந்துச்சு, உங்களுக்கும் அவருக்கும் என்னப்பா சம்மந்தம்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு ஃபேஸே ஒரு செகண்ட் மாறிடுது. ஐ திங்க் அந்த மினிஸ்டருக்கும் இவருக்கும் என்ன டீலிங்னு தெரியல, ஒரு மாதிரியாக ஃபேஸ் மாறிடுது. இல்லைம்மா எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது, சும்மா பார்த்துருக்கோம் அவ்வளோதாங்கிற மாதிரி சொல்லி மழப்புறாரு. இப்போ இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ்லாம் சேர்ந்து இந்த ட்ரீலிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வேர் ஹவுஸில் தான் எல்லாமே இருக்குது, அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியல, இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிட்டியா தாரான்னு சொல்லிட்டு தாரா கிட்ட தான் எல்லாத்தையுமே கேட்குறாங்க. ரொம்பவே முக்கியமான ஆளாக இருக்காங்க அந்த டீமில் இவங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 3 lakh டேப்லெட்ஸ் இருக்குது, இந்தந்த ஷாப்புக்கு இவ்வளோ இவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக சொல்லி முடிக்கிறாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி சேவ் பண்ணி வைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து இவங்க ரிப்போர்ட்டர்ஸ்க்கு கொடுக்கணும் இல்லையா, அவனுங்க வேற வந்துடுவானுங்க. ஸோ அவனுங்கள்ட்ட கொடுக்கணுங்கிறதுக்காக வச்சுருக்க சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னா, நல்ல வேலை அங்கே டெபுட்டி இருந்தாருங்கிற மாதிரி பேச உடனே இவங்களுக்கு அந்த டெபுட்டியோட ஞாபகம் வந்துடுது. அப்போ தான் இவங்க யோசிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இந்த டெபுட்டி நிற்கும் போது ஆப்போசிட்டில் ஒரு அப்பாவும் பொண்ணும் நிற்கிறாங்க. அந்த அப்பா கிட்ட இந்த டெபுட்டி ரொம்பவே சந்தோஷமாக பேசுகிறாரு. வீட்டுக்கு வாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன், எல்லாரும் வரணும், பாப்பாவை நல்லா படிக்க வைங்க, பாப்பாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவகிட்டையும் சொல்கிறாங்க. நீ கண்டிப்பாக பர்த்டே ஃபங்க்ஷன் வரணும், கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது, ஜஸ்ட் என் டாட்டரை உனக்கு இன்ட்ரோ பண்ணுறேன், 2 பேரும் ஜாலியாக சேர்ந்து விளையாடுங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதெல்லாம் கேட்டுட்டு இவங்களும் வாவ் ரொம்ப நல்லவராக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போலீஸ் ஆஃபீஸரையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக தாராவை கூப்பிட, தாரா தான் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நுழைஞ்சிட்டாங்க இல்லையா, டாக்குமெண்ட் ரெடியான்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்போ தான் அவங்க ஓகே ஓகே ரெடிங்கிறாங்க. சீக்கிரம் எடுத்து வைமா, இன்னும் 2 ஹவர்ஸில் நம்ம ரிப்போர்ட்டர்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ மீட்டிங் இப்போ ஓவர், எல்லாம் கிளம்பலான்னு சொல்லிட்டு போகும்போது தாராவோட ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா, என்னாச்சு உனக்கு ஒரு மாதிரி மூட் ஆஃபாக இருக்கியே, நானும் பார்க்குறேன் இன்றைக்கி மார்னிங்லேருந்து இப்படியே இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தான் இவன் என்ன சொல்கிறான்னா, நல்ல வேலை நம்ம ரொம்ப லக்கி தெரியுமா, அந்த ஸ்பாட்டில் நம்ம டெபுட்டி இருந்தார், அவர் இல்லைன்னா என்ன ஆகுறதுங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு மறுபடியும் என்ன சொல்கிறான்னா, அவர் ரொம்பவே நல்லவர் இல்லை, இல்லைன்னா இவ்வளோ யங் ஏஜில் அவருக்கு அவ்வளோ பெரிய போஸ்ட்டு கிடச்சிருக்குமா, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதுக்கு நம்ம தாரா, அதுக்கு எத்தனை பேரை எட்டி உதச்சிட்டு மேலே வந்தாரோ தெரியலையேங்கிற மாதிரி பேச, ஏய் நீ என்ன அவரை பற்றி ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன்னு சொல்லி இவனும் கேட்குறான். இப்போ அப்படியே ரைட் சைடு திரும்பி பார்க்குறாங்க. அவங்க டேபிள் முழுக்க அப்படியே கிஃப்ட்ஸாக இருக்குது. என்னடா கிஃப்ட்டுன்னு சொல்லி பார்த்தா, அதுவும் முக்கியமாக அந்த பேக்கரி, நம்ம விக்கியோட பேக்கரியிலேருந்து கேக்ஸ் வந்திருக்கு, இன்னும் நிறைய இடத்துலேருந்து நிறைய திங்ஸ், அவ்வளோ சாப்பிட்ற ஐட்டம்ஸ் அவ்வளோ வந்திருக்கு. எல்லாமே பார்த்தா இவளுக்காக கொடுத்துருக்காங்க இவனுடைய ஃபேன்ஸு.
அப்போ தான் அந்த ஃப்ரெண்டு என்ன பண்ணுறான்னா அவன் ஃபோனில் ஒரு மெசேஜை பார்க்குறான். ஐயோ, என் கேர்ள் ஃப்ரெண்டு அங்கே கேக் ஷாப்புக்கு இன்வைட் பண்ணாலே, நான் வேற போகலை, இன்னைக்கு செத்தன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஓடுறான். அப்போ தாரா மட்டும் நின்றுட்டுருக்கும் போது இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர், நம்ம தாராவுக்கும் தாராவோட ஃப்ரெண்டுக்கும் இவர் தான் ஹையர் அஃபிஷியல், இவருக்கும் மேலே தான் அந்த டெபுட்டி. ஸோ இவர் வராரு, வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஓ கிப்ஸா, பெரியவங்க உனக்கு சொல்லி தரலையாமா, என்ன சொல்லியிருக்காங்க, எதை கொடுத்தாலும் ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணுன்னு சொல்லியிருக்காங்க, ஷேரிங்கை கற்றுக்கோமான்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு ஷேரிங்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ நம்ம தாரா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனவங்க ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க. இதுதான் தாராவோட அம்மா. இவங்க எங்கே இருக்காங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்காங்க, அமெரிக்காவில். ஸோ அங்கே இருக்கிற அம்மாவுக்கு இங்கேருந்து கால் பண்ணி பேசுகிறாங்க. பேச ஸ்டார்ட் பண்ணதுமே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் அவனை பார்த்தேன்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவனையா, யார் அவன்னு சொல்லி கேட்கும்போது, அதான் அவன், நம்ம யாரை ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கோமோ அவன் தான் அவன் சொன்னதும், ஆக்சுவலி டெபுட்டியை வந்து ரொம்ப நாளாக இவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க போல். ஏதோ ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக தேடுறாங்கன்னு மட்டும் தெரியுது. அது என்ன ரிவெஞ்ச், என்ன ஃப்ளாஷ்பேக்குங்கிறத இனிமேல் பார்ப்போம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை நான் இப்போ பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்சம் நாளாக நெருங்கிடுவேன், அவனை ஒரு வழி பண்ணுறாங்கிற மாதிரி நம்ம தாரா சொல்ல, அதுக்கு ஒரு அம்மா எப்படி அட்வைஸ் பண்ணணுமோ அதே மாதிரி அழகாக பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பழி வாங்க வேண்டியது நம்மளுடைய வேலை இல்லைம்மா, இப்போ நீனும் நல்லா இருக்க, நானும் நல்லா இருக்கேன், நம்ம லைஃப்பும் அந்த கஷ்டமான தருணத்துலேருந்து வெளில வந்து நல்லாவே இருக்கும். நம்ம இந்த நேரத்தில் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிறோம், பழி வாங்குறோன்னு சொல்லி கிளம்பி போய் அது நமக்கே ரிவெஞ்ச் ஆகிடக்கூடாது. ஸோ நான் சொல்கிறத கேளு, அது நடந்து 19 வருஷம் ஆச்சு, அதை எல்லாத்தையும் நீ மறந்துடுமா, மறந்துட்டு நிம்மதியாக இருமான்னு சொன்னா, அப்போது அப்பா சாவுக்கு ஒரு பதில் கிடையாதா, எந்த பதிலும் இல்லாமல் அப்பா போகட்டும்னு அப்படியே விட்டுற முடியுமாம்மான்னு சொல்லிட்டு இவர் ரொம்பவே சோகமாக சொல்கிறா. திரும்ப திரும்ப அம்மா வேணான்னு தான் சொல்கிறாங்க. அப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் கொண்டு வராங்க. இவங்களும் இவங்க அம்மாவும் வீட்டுக்கு வராங்க. அம்மா வந்து தாராவை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு வராங்க. உள்ளே வரும்போதே அப்பா அப்பான்னு சொல்லிட்டு தான் வராங்க. வந்துட்டே இருக்கும்போது பேக் சைடு மாடியிலேருந்து ஏதோ விழுற மாதிரி இருக்குது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவங்க அப்பாவே விழுந்து கிடக்காரு. மாடியிலேருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரா, மேலேருந்து யாராவது தள்ளி விட்டுட்டாங்களான்னு தெரியல, ஆனால் விழுந்து செத்துட்டாரு. அதுவும் இவங்க கண்ணு முன்னாடியே விழுந்து செத்துருக்காரு. அம்மாவும் பொண்ணும் அதை கண்ணில் நேர்லேயே பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்த ஷாக்கில் அப்படியே நம்ம தாரா நின்றுக்கிட்டு இருக்கேன். அம்மா மட்டும் ஹெல்ப்னு சொல்லிட்டு அப்படி கத்துறாங்க. தாரா பார்த்தீங்கன்னா அப்படியே ஆணும் வாயப்படாத அந்த ஷாக் தான், அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ கனவு கண்டு கனவுலேருந்து முழிச்சு எழுந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரியாகிடுது. அதுக்கப்புறம் தூக்கமே வர மாட்டேங்குது. அப்போ அவங்கள்ட்ட ஒரு டால் இருக்குது. அந்த டால் எடுத்து வச்சுட்டு அதுக்கிட்ட பேசுகிறாங்க, அதை பார்க்குறாங்க. அதோட கட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. என்னாச்சு உனக்கு, உன் கண்ணில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஏய், எனக்கு கண்ணில் ஒன்றும் இல்லை, என்னமோ இன்ட்ராகேஷன் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. ஃபன்டின்னு சொல்லிட்டு அந்த டாலோடைய பேர் இது. அந்த ஃபன்டியை என் பக்கத்தில் வச்சுக்கிட்டு 1லேருந்து 100 வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணேன்னா என்னுடைய துக்கம்லாம் மறைஞ்சு போயிடும்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. அது ரொம்ப சின்ன வயசில் சொன்னாங்க. ஆனால் இன்னமும் பார்த்தீங்கன்னா எனக்கு பயமாயிடுச்சுன்னா, என்னால் அதை கடந்து போக முடியலன்னா அந்த டால் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி 100 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு எல்லாமே சரியாகிடுது, நிம்மதியாகிடுதுன்னு சொல்லும் போது, அப்போ அவங்க ஃப்ரெண்டு, ஆக்சுவலி இந்த டாக்டர் வந்து இவங்களுடைய ஃப்ரெண்டு, இந்த டாக்டரோட நேமு நொய். அவள் என்ன கேட்குறான்னா, எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 3 AM இருக்கும். அப்போ இந்த கனவு வந்துச்சுன்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் இதே கனவு வந்துச்சுன்னா நீ மறுபடியும் ரிமெம்பர் பண்ணி பாரு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. ஆமாம், 3 AM தான் சொன்னதும் 3 AMக்கெலாம் வந்து ட்ரீம்ஸ் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்மக்கிட்ட யாரும் சொல்ல நினைக்கிறாங்க அந்த மாதிரி போல். ஸோ இவ்வளோ என்ன நொய் என்ன சொல்கிறான்னா, உங்கள் அப்பா உங்ககிட்ட ஏதோ சொல்ல வராரு போல், அதனால தான் உனக்கு இந்த ட்ரீம் வருதுன்னு சொல்ல. ஓ, அப்படியும் இருக்கலாம் இல்லைன்னு 2 பேரும் யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ ஒரு கேக்கை பற்றி பேசுகிறாங்க. நம்ம விக்கியோட கேக்கை பற்றி தான். அந்த கேக் ஷாப்பில் வாங்கின கேக்கு எப்படி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சுலன்னு சொல்லி கேட்கும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, லைஃப்பில் நான் அந்த மாதிரி கேக்கை சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்ல, நொய்யும் அதே தான் சொல்கிறா. இந்த மாதிரி ஒரு ஃபேமஸ் ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறது ரொம்பவே லக்கியில் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் பேசிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்போ அதே ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் வந்து டெபுட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நாள் சொல்லுங்கள், அந்த நாளில் நம்ம வச்சுக்கலாங்கிற மாதிரி பேச,
அப்போ நம்ம டெப்யூட்டியோடைய அசிஸ்டண்ட் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே வரான். நாங்கள் சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணணும், அதில் எந்த ப்ரூஃப்மே கிடைக்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த வேனில் இருந்த நேம் போர்டும் பார்த்தீங்கன்னா தப்பான போர்டு. இது எல்லாமே பிளான் பண்ணி உங்களை இப்படி பண்ணணுன்னே பண்ணியிருக்கானுங்க. ஸோ உங்களுக்கு ஏதோ ஆபத்து வரப்போகுது, இந்த சுச்சுவேஷனை நம்ம ஹேண்டில் பண்ணணுங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. என்னடா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே தூங்குதுன்னு பார்த்தா, பக்கத்தில் நம்ம விக்கி பக்கத்தில் விக்கியோட ஃப்ரெண்டு தூங்குன்னு 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஹையர் அஃபிஷியல் ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் அங்கே வரான். ஓ மை காட், இது என்னது இது? போலீஸ் ஆஃபீஸா வேற ஏதாவதா? ஆளுக்கு இப்படி தூங்குறீங்களேன்னு சொல்லி கேட்கும்போது விக்கி சொல்கிறாங்க, இது நைட்லாம் நான் தூங்கலை, ஒரே கெட்ட கனவு, அதான் இங்கே வந்து தூங்கிட்டேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ பரவாயில்ல, இவனுக்கு என்னவான்னு சொல்லி கேட்கும்போது, அது வேற ஒன்றும் இல்லை, அவள் கேர்ள் ஃப்ரெண்ட் அவளை கைட்டி விட்டுடுச்சான், அந்த கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபீஸரும் அந்த ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாங்க, ஏண்டா என் டீமில் ஜாயின் பண்ணதுலேருந்து நீ ஒரு உருப்படியான விஷயமாவது பண்ணியிருக்கியா? எப்போ பார்த்தாலும் தூங்குறது, ஆளு பின்னாடி சுற்றுறதுன்னு இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கியே, எப்போதாண்டா வேலையை பார்ப்பங்கிற மாதிரி கேட்குறாரு. நான் என்ன இந்த தாரா மாதிரி மொட்டை பயலா? இல்லை இல்லை, எனக்குன்னு ஒரு ஆள் இருக்குது, கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, அதை பார்க்கணும், அது பின்னாடி சுற்றணும், 1008 வேலை இருக்குது சார். மறுபடி தாராவை சிங்கிள்னு சொல்லிகிட்டே இருக்க. ஸோ இந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாருனா, ஏண்டா உனக்கு சிங்கிளாக இருக்கிறதுனா அவ்வளோ சாதாரணமாக இருக்கா? அவளை பார்த்தியா, அவள் ஒர்க்கில் எவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்கா, எவ்வளோ சீக்கிரம் இந்த ஹையர் போஸ்ட்டுக்கு வந்திருக்கா, இதெல்லாம் எதனால் நினச்ச? அவளுக்கு ஆள் இல்லாத ஒரே காரணத்தினாலன்னு இவர் சொல்ல, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் என்னை பாராட்டுற மாதிரி தெரியலையே, என்னமோ என்னை குத்தி காட்டுற மாதிரி இருக்கேன்னு சொல்லி தாரா கேட்க, அதெல்லாம் இல்லை, சின்ன கமிட்மெண்ட் தான் சொல்லிட்டு அந்த ஆஃபீஸரும் சொல்கிறாரு. இங்கே நம்ம விக்கியோட பேக்கரியில் பார்த்தீங்கன்னா, விக்கி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து கவுண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, புதுசாக வந்திருக்க திங்ஸ் எல்லாம். அப்போ அங்கே கூட ஒர்க் பண்ணுற மல்லி வரா. அவள் வந்து, ஓ விக்கி நீங்கள் இன்னும் போகலையான்னு சொல்லி கேட்க, நான் போகலாமா, இன்னும் கொஞ்சம் கவுண்ட் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொல்ல, அவங்க உடனே நான் வீட்டுக்கு போகலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. இட்ஸ் ஓகே, நீ கிளம்பு, எனக்காக நீ வெயிட் பண்ண வேணாம், சேஃபாக போன்னு சொல்லி அவங்கள அனுப்பி விட்டுறாங்க. இப்போ அங்கே நம்ம தாராவும் தாராவுடைய ஃப்ரெண்டும் வராங்க. தாரா ஃப்ரெண்டு என்ன கேட்குறான்னா, இதே ஷாப்பில் தான் வாங்கி ஆகணுமா, ஏன் இங்கே வந்து வாங்குறேன்னு சொல்லி கேட்க, அதுக்கு இவங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நொய்க்கு இந்த ஷாப் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஸோ இதில் தான் வாங்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தா நொய் இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம தாராவுக்கு கால் பண்ணி, அந்த கேக் ரொம்பவே டெலிஷியஸாக இருந்துச்சு, எனக்கு கண்டிப்பாக வேணும்னு, அது மட்டும் இல்லாமல் டுமாரோ அவங்களுடைய பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே மாங்க்லாம் இருப்பாங்கள்ல, மாங்க்குக்கு வந்து ஃபுட் ஆஃபர் பண்ணுறது, அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணணும் போல். அதுக்காக இவங்கள முன்கூட்டியே சொல்லி வைக்கிறாங்க, நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இப்போ இவங்க இந்த கேக் ஷாப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பையனுக்கு கால் வருது. யார்கிட்டேருந்துன்னா அவங்க அம்மா கிட்டேருந்து வருது. ஃபிஷ்ஷோடைய சாஸ் இருக்குல்ல, அந்த சாஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ண, இவனும் போயிட்டு நான் அந்த ஷாப்பில் போயிட்டு சாஸ் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ இந்த ஷாப்பில் போயிட்டு கேக் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. இப்போது கேக் ஷாப்புக்கு இவங்க தனியாக தான் வராங்க. ஆனால் அதுக்குள்ளே இங்கே இருக்கிற எல்லா ரூமையும் லாக் பண்ணிவிட்டு நம்ம விக்கி பார்த்திங்கன்னா டேபிளில் உட்காந்துட்டு கணக்கு பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் இவங்க டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வர, இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா டோரையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோம், ஆக்சுவலி நான் எங்களுடைய ஸ்டாஃப் பார்த்திங்கன்னா அந்த டோரை மட்டும் க்ளோஸ் பண்ண மறந்துட்டாங்க போலன்னு சொல்ல, சாரி நான் ஓப்பனில் இருக்குன்னு நினச்சிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு தாராவும் சொல்கிறாங்க. ஸோ விக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் நம்பரு, யாருக்கு பர்த்டேவோ அவங்க டேட்டு நேம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போங்க, மார்னிங் உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி நாங்களே ஏர்லியாக பண்ணிடுறோம்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் ஓகே சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொரு ஆஃபரும் சொல்கிறாங்க, 20% ஆஃபரும் தரோம், ஸோ உங்களுடைய நேம் நம்பரெல்லாம் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு 2 வீலர் வருது. வந்து நின்னா என்ன பண்ணுறான், ஒரு பெரிய செங்கல் மாதிரி இருக்குது, அதை விட்டெறிஞ்சு கிளாஸ் வழியாக அடிச்சிட்றான். இவங்க ஓடி போயிட்டு அப்படியே விக்கியை காப்பாற்றிட்டு அந்தாண்ட 2 பேரும் ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க விழுந்து கிடக்காங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஒரு செகண்டு ஏன்டா அப்படி ஆச்சுன்னு ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுறாங்க விக்கி. அந்த பதட்டத்துலேருந்து அவங்கள வெளில கொண்டு வரவே இவங்களுக்கு ரொம்ப நேரம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லை, நான் கூடயே இருக்கேன், நத்திங் டு வரின்னு சொல்லிட்டு அவங்கள அதுலேருந்து வெளியில் கொண்டு வராங்க. இப்போ நம்ம விக்கியை பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸில் வந்து
கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க அப்பா தானே பெரிய ஆஃபீஸர். ஸோ அவர் அங்கே ரொம்ப வேகமாக வந்து விக்கி விக்கி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு வந்து கேட்குறாரு. அப்புறம் அங்கே நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்ல, இதுலேருந்து உன்னை யார் காப்பாற்றினான்னு சொல்லி கேட்கும்போது, அந்த மாதிரி விக்கின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க தான் காப்பாற்றினாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒர்க் இருக்குது, அவங்க பாஸுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்கப்பா, இப்போ தான் கிளம்புனாங்கன்னு சொல்ல, நம்ம டெபுட்டி கூட ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான் இல்லையா, அவனும் அங்கே உள்ள ஆஃபீஸர்கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்கிறான். அதுவும் அந்த காப்பாற்றின பொண்ணு யாருன்னு சொல்லி கேட்கும்போது நம்ம விக்கின்னு சொல்லிட்டு இப்போ தான் சொல்கிறாங்க. இப்போ இந்த டெபுட்டியும் ஒரு அசிஸ்டண்ட் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவரை வந்து அட்டாக் பண்ண பையனும் அவளை வந்து அட்டாக் பண்ண பையனும் 2 பேருமே ஒன்று தான் சொல்லி பேசிக்கிறாங்க. ஸோ அவன் என்ன கேட்குறான்னா, கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா சார், அது எப்படி அவனாக இருக்குன்னு சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்ன அட்டாக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், பட் முடியல, அதனால் விக்கி அட்டாக் பண்ணியிருக்கான். ஸோ இப்போ அவளை காப்பாற்றுறது தான் நமக்கு ரொம்ப முக்கியங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுது. ஃபர்ஸ்ட்டு கோவிலுக்கு வந்து அந்த மாங்குக்கு ஆஃபர் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக வந்திருக்காங்க. வந்ததும் நம்ம தாரா அவங்களுடைய பெஸ்டிக்கு அவங்களுடைய விஷஸை சொல்கிறாங்க. உனக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கணும்னு சொல்ல, ஐயோயோ எனக்கு பாய் ஃப்ரெண்டே வேணாம்ப்பா, நான் சிங்கிளாகவே பெஸ்ட்டாகவே இருந்துக்கிறேங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அப்படிலாம் ஒன்று சும்மா விட முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தாராவோட ஃப்ரெண்டும் வந்துடுறான். ஏய் நீயான்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் நானே தான், நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்னு சொல்லிட்டு அவனும் வந்துடுறான். ஸோ இப்போ மார்க்குக்கு ஆஃபர் பண்ணலான்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே அவங்க ஆல்ரெடி பொக்கே மாதிரி சின்னதாக வாங்கிட்டு போயிருக்காங்க. ஆனால் ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு தான் வாங்குவாங்க போல். அப்படி வாங்கும்போது 2 ஃபுட்டு தான் இருந்திருக்கு. ஒன்று தாராவுக்கும் இன்னொன்று நொய்க்கும் கிடச்சிருது. ஆனால் தாராவோட ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல. ஸோ அவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி கேட்கும்போது, தாரா எதுக்காக வாங்கியிருக்கானா, அவங்க அப்பாவை நினச்சி படைக்கிறதுக்காக வந்திருக்கா. இப்போ இவளையும் பார்த்தீங்கன்னா நொய்யும் பார்த்தீங்கன்னா அவளுடைய பர்த்டே. ஸோ அவளுக்குமே இது இம்பார்ட்டன்ட் தான். 2 பேருமே ஷேர் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அவன் கட்டாயப்படுத்தி வந்து நொய்யை வந்து ஷேர் பண்ண சொல்கிறான். ஸோ தாராவும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏய் நொய் நீயே ஷேர் பண்ணு, அப்போ தான் இந்த மாதிரி சேர்ந்து யாரெல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்களோ அவங்களாம் சேர்ந்தே இருப்பாங்களாம் லைஃப்பில். யாருக்கு தெரியும், நாளைக்கு நீங்கள் 2 பேரும் கூட ஃப்யூச்சரில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதனால் சேர்ந்தே பண்ணுங்கன்னு சும்மா விளையாட்டுக்கு சொல்ல, உண்மையாகவே 2 பேரும் சேர்ந்தே பண்ணுறாங்க. பண்ணும் போது ஒரே சிரிப்பு தாங்கலை 2 பேருக்கும். மேபி ஃபியூச்சரில் இவங்க 2 பேரும் சேர்ந்துருவாங்க போல். இங்கே பார்த்தீங்கன்னா விக்கி தாராவுக்காக வெயிட் பண்ணுறா. ஏன்னா மார்னிங் வரேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் இவ ரொம்பவே வெயிட் பண்ணிகிட்ருக்கா. வரப்போகிற ஆட்கள் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கா, நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா இவங்க வராங்களான்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸும் வராங்க, அதையும் பார்க்குறாங்க. அப்போ நைட் நடந்ததை நினச்சி பார்த்துட்டு அப்படியே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வெயிட் பண்ண முடியாமல் மல்லிக்கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, ஹே மல்லி, ஏதாவது ஆர்டர் வந்துச்சா, இல்லை நேற்று கொடுத்த ஆர்டரை யாராவது ரிசீவ் பண்ண வந்தாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, யாருமே இல்லைம்மா, எல்லாம் கப்புள்ஸாக தான் வந்தாங்க, வந்துட்டு போயிட்டாங்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ இங்கே நம்ம மல்லிக்கு ஒரு ஆர்டர் வருது. அவங்களுடைய நேம் நொயின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களுக்கு தான் பர்த்டே, கேக் ஆர்டர் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுக்குறாங்க. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கி அவங்க டேடிக்கு கால் பண்ணி, இங்கே 2 ஆஃபீஸர்ஸ் இங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, உன்னுடைய பாதுகாப்புக்கு தான் சொல்கிறாங்க, என் ஷாப்பில் சுற்றிட்டு இருக்கிறதுனால இங்கே என்னுடைய கஸ்டமர்ஸ்லாம் பயப்படுறாங்கன்னு சொல்ல, அப்புறம் 2 பேரும் தனியாக பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி உனக்கு ஆபத்து இருக்குமா, அதுலேருந்து உன்னை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் இந்த ஆஃபீஸை சப்போர்ட் இருக்கேன்னு சொல்ல, என்னது எனக்கு ஆபத்தா, என்னப்பா சொல்கிறீங்க, இதுதான் முன்னாடி சொல்லி என்னை சின்ன வயசுலேயே அப்ராடுக்கு அனுப்பி படிக்க வச்சிங்க, இவ்வளோ நாள் நம்ம வீட்டை மிஸ் பண்ணிவிட்டு நான் அங்கே போயிருந்தேன், இப்போ மறுபடியும் அதையே சொல்கிறீங்களே, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நான் இந்த டார்ச்சர் அனுபவிக்கணுமோங்கிற மாதிரி பயப்பட, அதோட பயங்கரமாக என்ன சொல்கிறாருன்னா, இதுலேருந்து நீ வெளியில் வரணும்னா நான் உனக்கு இன்னொரு விஷயம் பண்ணி வச்சுருக்கேன், அதை நீ பண்ணிக்கணும்னு சொல்ல, என்னது மேரேஜில் நான் பண்ணிக்கவே மாட்டேன், ஜஸ்ட் 23, என்னால் முடியாது, நான் இப்போ தான் ஷாப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ராமாயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இருமா கொஞ்சமாவது கேப் விடுமான்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்ல வராரு. கொஞ்ச நாளைக்கு உன் ஷாப்பை விட்டு விலகிரு, நான் சொல்கிற இடத்துல ஒர்க் பண்ணு, அப்போ தான் இதெல்லாம் சரியாகும்னு சொல்ல, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், என் பேக்கரி நல்லா போக ஆரம்பிச்சிருக்கு, இப்போ போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போனால் என்ன ஆகிறதுப்பான்னு சொல்ல, ஒரு பெஸ்ட்டு செஃப்பை வந்து நம்ம போட்டுருவோம், அவர் உன்னை விட நல்லா பார்த்துப்பாரு, கொஞ்ச நாளைக்கு தானம்மா, கொஞ்ச நாளைக்கு நீ அங்கே போயிரு, அங்கே பெருசாக வேலைலாம் கிடையாது, ரொம்ப சின்ன ஒர்க் இருக்கிற ஆஃபீஸும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு தான் அவனை கூட்டிகிட்டு போகிறேன்னு கூட்டிகிட்டு போக
பார்த்தா மேடம் ஏதோ வந்து சிஇஓவாக போகிற மாதிரி நினப்பு போல் அந்த லெவலில் ரெடி ஆகி வராங்க. போயிட்டு இறக்கி விட்டுட்டு போய் பார்த்தா என்ன ஜாப்னு பார்த்தோன்னா ஜெராக்ஸ் போடுற ஜாப் தான். அந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி சின்ன சின்ன பேப்பர் ஒர்க் இருக்கிற ஆஃபீஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ஜெராக்ஸ் போட சொல்லியிருக்காங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ண சொல்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு கொடுத்துட்டு அவங்க அப்பா அங்கேருந்து நிம்மதியாக கிளம்பி போகிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. அந்த டெபுட்டிக்கு தான் வருது. அதுவும் அவன் அசிஸ்டன்ட் தான் எடுத்து பேசுகிறான். என்னன்னு சொல்லி கேட்கும்போது, அவர் எப்போ ஃப்ரீன்னு சொல்லி கேட்டு சொல்லுங்க, சீக்கிரம் ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, அவருக்கு இமிடியேட்டாக ஆப்ரேஷன் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் போல். ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக டாக்டர் அப்பப்போ கால் பண்ணி இவருக்கு என்னமோ வந்து அவங்க பர்மிஷன் கேட்குற மாதிரி டேட் கேட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ டெபுட்டி என்ன சொல்கிறாருன்னா, என்ன டாக்டர் கால் பண்ணாங்களா, டேட் கேட்குறாங்களா, புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என் டாக்டரை இப்படியே விட்டுட்டு என்னால் போக முடியாது. அவருக்குன்னு ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்திட்டு தான் நான் ஆப்ரேஷன் பண்ணிக்க போக முடியும்னு சொல்ல, இப்போ இந்த டெபுட்டி கூட இருக்கிற அசிஸ்டண்ட் என்ன சொல்கிறான்னா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது சார். இந்த விக்கி இருக்கால, விக்கியா யார் இதுன்னு சொல்லி கேட்கும்போது, அதான் பேக்கரியில் நம்ம விக்கியை. இப்போ இந்த டெபுட்டியோட அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு ஐடியா தோணுது. என்ன ஐடியானா, நம்ம விக்கியை ஒரு பொண்ணு காப்பாற்றினா இல்லையா தாரான்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணை ஏன் நம்ம விக்கிக்கு ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி ஒரு பாதுகாவலர் மாதிரி போடக்கூடாதுன்னு சொல்லி கேட்க, அவளை எப்படி அங்கே போடுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படி யோசிக்கும் போது தான் இவர் அங்கங்கே சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு போஸ்டரில் பார்க்குறாரு, இந்த விஐபிஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க இல்லையா, இந்த மாதிரி போலீஸ் ட்ரைனிங் மாதிரியே விஐபிஸ்க்கும் ஒரு பாதுகாவலர்லாம் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுப்பாங்க. டாப் செலிப்ரிட்டிஸே வந்து அவங்களே அவங்களுக்காக வந்து ட்ரைனிங் எடுத்துப்பாங்களாம். அந்த மாதிரி ஒரு ஃபீல்டு அது. அதில் கொண்டு போய் இவளை விட்டுடலாம். அது எவ்வளோ நாள்னு கேட்கும்போது அது ஒரு 3 இயர்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அது வரைக்கும் இவள் பாதுகாப்பாக இருப்பான்னு சொல்லிட்டு இவர் அந்த ட்ரைனிங்க்கு அனுப்பலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ கூடவே சொல்லி நம்ம தாராவையும் அனுப்பிவிடலாம். அப்போது ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் துணையாகவும் இருப்பாங்க, அந்த இடத்துல பார்த்துக்கவும் ஒரு ஆள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தாராவையும் அனுப்பிவிடலான்னு இவங்க பிளான் பண்ணுறாங்க. இப்போ தாரா கைக்கு இந்த ஆர்டர் போகுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னது விஐபி ட்ரைனிங்கா, எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், இங்கே இருக்கிற ஃபைல்ஸை பார்க்கவே எனக்கு டைம் பத்தலை, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்கிற மாதிரி தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஹையர் அஃபிஷியல் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி உனக்கு வேணான்னா நீ போ, ஆனால் உன்னை யார் இதுக்கு சஜஸ்ட் பண்ணது, உன்னை யார் இந்த ஒர்க்குக்கு கூப்பிட்றதுன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, அப்போ தான் நம்ம டெபுட்டியோட நேமை சொல்கிறாங்க. ஏன் அப்படி அவன் முக்கியமாக சொல்கிறான்னா, நம்ம தாரா பார்த்தீங்கன்னா அங்கே போய் ஜாயின் பண்ணதுலேருந்து நம்ம டெபுட்டியோட பேரை சொல்லி எப்படியாவது அவர்கிட்ட நெருங்கணும், அவர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு சொல்லி திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க. ஸோ நீ கேட்ட விஷயம் உன் கைக்கு இப்போ வருதுன்னா உனக்கு வேணாமான்னு சொல்லி கேட்க, தாராவும் அதை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்கிறாங்க. இப்போ பொண்ணுக்கிட்ட வந்துட்டு இதே விஷயத்த சொல்லணும் இல்லையா, அதனால டெபுட்டி இங்கே வராரு. அவர் வந்து கூப்பிட்டதுமே எத்தனை காப்பின்ட்டு அவங்க எழுந்திருக்கிறாங்க. ஏன்னா எப்போவுமே அந்த ஞாபகத்திலே இருந்ததுனால அந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க எழுந்திருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா இது வேறு விஷயம்னு சொல்லிட்டு அப்பா விஷயத்த சொல்கிறாரு. என்னது விஐபி ட்ரைனிங்கா, எனக்கு இதுக்கு என்ன சம்மந்தம், ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல, இந்த பொண்ணை எப்படியாவது ஒத்துக்க வைக்கிறமேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற இன்னும் ஃபெசிலிட்டிஸ்லாம் சொல்கிறாங்க. அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க தெரியுமா, டாப் செலிப்ரிட்டிஸ்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குள்ளே உனக்கு இருக்க வேணாமான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க அப்பா ஒரு ஆஃபர் தராது. என்ன சொல்கிறாருன்னா, ஒரு 7 நாள்மா, ஒரு 7 நாள் நீ அங்கே இரு, அதுக்கு மேலே உன் பேக்கரி போய் பாரு, இது போதாதா உனக்குங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்ல, இவங்களும் யோசித்து பார்க்குறாங்க. யோசித்து பார்த்துட்டு சரி 7 நாள் தானே போய் பார்ப்போமேங்கிற மாதிரி முடிவுக்கு வராங்க. நம்ம தாராவும் அங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க மனசுக்குள்ளே இவங்க அப்பா சொன்ன வார்த்தைலாம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம நல்லவங்களாக இருக்கலாம், தப்பு கிடையாது, ஆனால் கெட்டவங்கள எப்போவுமே விடக்கூடாதுங்கிற மாதிரி இவங்க அப்பா சொல்லியிருப்பாரு. அப்புறம் இந்த பழிவாங்கிற விஷயத்தெல்லாம் பற்றி யோசித்து பார்க்குறாங்க. கண்டிப்பாக எங்கள் அப்பா செத்ததுக்கு கண்டிப்பாக இந்த ஆள் ஒரு நாள் பதில் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸை சொல்லிவிட்டு தாரா வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த ட்ரைனிங் நடக்கிற ஏரியாவுக்கு வந்தால் இவங்க வந்துட்டு அவங்களுடைய நேமெல்லாம் கொடுத்துட்டு திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அந்த டாக்டர் கேள் இருக்கால நோய், அவளும் அங்கே வந்திருக்கா. ஹே நீ இங்கே என்ன பண்ணுறேன்னு சொல்லி கேட்க, இப்போ இவங்க ட்ரைனிங் கிரேட் எடுக்க போகிறாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு டாக்டர் இருப்பாங்கள்ல, அந்த போஸ்ட்டுக்கு தான் நம்ம நொய்யை கூப்பிட்ருக்காங்க. ஆக்சுவலி இங்கே வர வேண்டிய ஆள் வரல போல், அதுக்கு பதிலாக நொய் வந்திருக்காங்க. இப்போ இங்கே ஒரு ஹையர் அஃபிஷியல் இருப்பார் இல்லையா, இவங்க எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறவர், அவர் வந்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. என்னாச்சு, ஏன் கேர்ள்ஸ்லாம் வெளில நிற்கிறாங்க, எப்போ பஸ் எடுப்பீங்கிற மாதிரி கேட்க, ஒரே ஒரு ஆள் வரல சார், அதுக்காக வெயிட்டிங்கிறாங்க. என்னது வரலையா, ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ லேட்டான்னு சொல்லிட்டு இவர் டென்ஷன் ஆக, இவர் மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கேர்ள்ஸ் எல்லாருமே டென்ஷன் ஆகிறாங்க. முக்கியமாக தாராவும். இவங்களாம் போலீஸ் ஆஃபீஸருங்கிறனால
ரொம்பவே பஞ்சுவலாக வந்திருப்பாங்க இல்லையா? ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆச்சு. வரும்போதே இவ்வளோ லேட்டாக வராளே யாரா இருப்பான்னு சொல்லி பார்த்தா, ஒரு கார் ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே டென் பண்ணி நிற்கிது. அங்கே இருக்கிற எல்லாரும் எழுந்து நின்று பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம விக்கி தான் இறங்கி வரா. அதுவும் பார்த்தீங்கன்னா, போலீஸ் ட்ரெய்னிங்க்காக வந்திருக்க எல்லாரும் எப்படி வந்திருக்காங்க. ஆனா, இவள பார்த்தீங்கன்னா, ஒரு மாடர்ன் கேர்ள் மாரி, ஏதோ வந்து மாடலிங் பண்றதுக்காகவே வந்த பொண்ணு மாரி வந்து இறங்குறா. எல்லாரும் அவளையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட எபிசோட் 1 முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் பார்க்கலாம். ஓகே கைஸ். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.